ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு மை நியூ விளாக்ஸ். லாஸ்ட் vlog நீங்கள் பார்க்காட்டி மறக்காமல் அதை பாருங்கள். நம்ம கோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் vlogல. ஸோ இந்த vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இங்கேருந்து திருப்பி பேக் டு கோயம்புத்தூர் போகிறோம். பட் டைரெக்டாக கோயம்புத்தூர் இல்லை, நம்ம ட்ரெயின் வந்து ஷோர்னூர் வரைக்கும் தான். ஸோ இங்கேருந்து ஷோர்னூர் நம்ம ட்ரெயினில் போகிறோம். அண்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நைட் 2 மணிக்கு. இப்போ மணி வெறும் 7:30 ஆகுது. அண்டு கோவாவில் இனி பாருங்கள் ஃபுல்லாக இருட்டே ஆகலை. ஸோ இங்கே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ லவுஞ்ச் ஆக்சஸ் கேட்க போகிறோம். அண்ட் ட்ரெயின் போகுது சார். ஐ லவ் கோவா, மீ டூ. கைஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் வந்து டெபிட் கார்டை மறந்துட்டான். ஸோ வந்து லவுஞ்ச் ஆக்சஸ் அன்ஃபார்ச்சுனேட் டெபிட் கார்டு இல்லை. ஸோ நம்ம லவுஞ்ச் ஆக்சஸ் இப்போதைக்கு கிடைக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சாப்பிட போகிறோம். சாப்பிட எங்கே போகிறோம்னா ஸ்டேஷனுக்கு வெளியே அயோத்தியா ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸ்டேஷனுக்கு வெளியே அயோத்தியா ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போய் சாப்பாடு எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கைஸ், டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. இப்போ வந்து எல்லாம் நிறைய சாப்பிட்டாச்சு. இங்கே வந்து பாவ் பாஜி அண்ட் வடாப்பாவெலாம் ஃபேமஸ் போல். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே பாவ் பாஜி வடாப்பாவெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம் இங்கே தான். ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். வடாப்பாவ் சாப்பிட்றோம். யாருக்கு நான் முன்னே அவன் சாப்பிட்றான். வாவ், நல்லா இருக்கு கைஸ். வடை சூடாக கொதிக்குது, சூப்பராக இருக்குது டேஸ்ட். அயோத்தியா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். இங்கேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இங்கேயே வந்து வெயிட் பண்ண போகிறோம் ட்ரெயினுக்காக. பாருங்கள், நல்லா இருக்குது. ஆனால் இதில் ஒன்று ஒரு பிரச்சனைனா, ட்ரெயின் வந்து 2 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. ஏற்கனவே 2 மணி, இப்போ 4 மணிக்குன்னு ஆகிடுச்சு. எப்படி போக போகிறேன்னு தெரில. ஐயோ சாமி, இப்போவே தூக்கம் வருது எனக்கு. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஒரு டீ ஆர்டர் பண்ணுங்க கைஸ். என்ன டேஸ்ட்டாக இருக்குது கைஸ். 25 ரூபா டீ, 100 ரூபா கூட இது கொடுத்தா நான் கொடுப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது கைஸ். என்ன டீ, அதாவது வெளியே மலை, அந்த மலைக்கு உள்ளே அப்படியே செமையாக இறங்குது கைஸ். டீ செமையாக இருக்குது, வேறு லெவல். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீஸ் ஐ ஹவ் எவர் ட்ரிங்க் இன் மை லைஃப். அந்த மாதிரி இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா 3:15 ஆகுது. நம்ம வந்து இன்னி அயோத்தியா ஹோட்டலில் தான் இருக்கோம். ஏசி க்ளோஸ் ஆனால் இப்போ நான் ஏசியில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ட்ரெயின் இன்னி வரல, ட்ரெயின் ரொம்ப லேட்டு. ப்ளஸ் வெளியே பார்த்தீங்கன்னா மழை வேறு வருது. ஸோ வந்து ஸ்டேஷன் போகிறக்கே வந்து எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். மழை இத்தனை நேரம் மழையே வரல. ஸோ பாருங்கள், ஃபுல் மழை, ஒரே ஓட்டம் எப்படி ஓடி போகிறோம். கார் இடித்து தூக்கிடும். போகலாம் மழை. பொண்ணு ஓட்டிட்டு வராடோ. ஐயோ சாமி, இடிச்சு தூக்கிடுவாடோ. ஒடுங்க அப்பா சாமி, ஒரே ஓட்டம். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் வந்திருக்கு. ஸோ ஒரே மழையாக இருக்குது இங்கே. மலையிலே வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். ட்ரெயின் வந்து ஏற்கனவே பயங்கர லேட்டு. ஒருவேளை மழைனால தான் லேட்டு போல். சரி, இப்போ புரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து உள்ளே ஏறிட்டு நம்ம பிடிச்சிப்போம் கைஸ். அவனுங்க கொழுப்படுத்து எஸ்கலேட்டரில் வாடினேன். இவனுக்கு தான் மூளைக்காரன் பின்னாடி வந்துட்டான். அவனுக்கு லூஸ் மாதிரி அப்படி ஓடிக்கிறானுங்க. எஸ்கலேட்டரில் வாடினா லூஸ் மாதிரி அப்படி போகிறான்டா பைத்தியக்காரன். இந்த மழை பயங்கரமாகிடுச்சு கைஸ். நல்ல வேலை எப்படியோ பொழைச்சி ரூம் பக்கத்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தனால டக்குனு ஓடி வந்துட்டோம். ஒரே சூற மழையாக இருக்குது கைஸ். நிற்காமல் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். அப்பா, ட்ரெயின் வந்து ஃபைனலி வந்துருச்சு. நாங்கள் ஓவராக அசால்ட்டாலும் டக்குன்னு பிளாட்ஃபார்ம் வந்துட்டோம். மலையில் ட்ரெயின் என்ட்ரி போடுது பாருங்கள், பயங்கரமாக என்ட்ரி போடுது மலையில் ட்ரெயின். கைஸ், கோவாலேருந்து ட்ரெயின் கிளம்பிருச்சு. ஒரே மழையாக இருக்குது. இந்த கோச் நம்மளுக்கு செட் ஆகாது கைஸ். ஒரே மழையாக நினைச்சிட்டு ஏறுறதுக்குள்ளே. ஆமாம். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஏசி கோச்சுக்கு ஏற்பாடு பண்ணாமல் தூங்கவே முடியாது. சரி, கோவாவுக்கு ஒரு பாய் சொல்லிடுவோம். நினச்சிக்கிட்டே கோவா நம்மளுக்கு பாய் சொல்லிடுச்சு. ஸோ டிடி வந்தோடனே கோவா அழுகுது. கரெக்டு, கோவா அழுகுது கைஸ் நம்ம போகிறதுக்கு. சரி, என்ன பண்ணுறது, திருப்பி வந்து நன்றி ட்ரெயின் நின்றுச்சுடா. எவனோ செயின் இழுத்துட்டான்டா. பின்ன எப்படி நிற்கும் கடைசி வரைக்கும். டிடி வரல. நாங்கள் எப்படியும் வந்து கோச்சுக்கு வந்துட்டோம். டிடி வந்தால் பார்த்துக்கலாம். வரவே மாட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி ஆகும். இன்னும் தூங்கலை. விரிச்சல் கோச்சு மொத்தமாக காலியாக இருக்குது. ஆனாலும் டிக்கெட் ஏன் தரலன்னு தெரியல. கோச்சே மொத்தமாக காலியாக இருக்குடா. ஆனால் டிக்கெட் வர மாட்டேங்குது.
பார்த்தீங்கன்னா காலையில் 11:15 ஆகுது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மங்களூர் ஸ்டேஷனில் இருக்கோம். மழை நிற்கவே இல்லை. ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் லேட்டு. ஸோ மங்களூர் ஸ்டேஷனில் காஃபி இட்லி வடை எல்லாம் வாங்கிட்டோம். ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணுவோம் உள்ளே போய் எப்படி இருக்குன்ட்டு. மழை சுத்தமாக நிற்கல பாருங்கள். ஆனால் வியூஸ் செமையாக இருக்குது. ரூட் வேறு லெவலில் இருக்குது கைஸ். மங்களூரில் இட்லி வடை வாங்கணும். கேவலத்தின் உச்சக்கட்டம் கைஸ். கட்டிட்டு பாருங்க எப்படா இருந்துச்சு? கேவலமாக இருந்துச்சு. கேவலமாக எப்படா இருந்துச்சு? ஃபஸ்ட்டு கைஸ் கேவலம் கண்ட்ராவின் உச்சக்கட்டம் நல்லாவே இல்லை. ஷோ எப்படியோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் டிடி வரலான்ட்டு நைட்டு டக்கு டிக்கெட்டை மாற்றி ஏசியில் போட்டு வந்துட்டோம். ஸ்லீப்பர்லாம் கண்ட்ராவியாக இருக்குது கைஸ். மழை தண்ணி உள்ளே புரிஞ்சு அப்பா ஏசி வந்து நிம்மதியாக 2 மணி நேரம் தூங்குவோம். அதுக்கு மேலே தூக்கம் இல்லை. எழுப்பி விட்டாங்க 4 மணி நேரம். அதனால இப்போ வந்து என்ன 4 மணி நேரம்லாம் நான் தூங்க கிடையாது. நான் 4 மணி நேரம் தூங்க கிடையாது. இவன் தூங்க வேணான்னுக்கிறான் இவன். அதுக்கப்புறம் பாருங்க இப்போ வந்து நம்ம கேக் வாங்கியிருக்கோம். ஏன்னா வந்து பிரிக்காதே ஆமாம். ஏன்னா கேக் வந்து நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். அந்த கேக் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். ஏன்னா வந்து இட்லி வடை நல்லாவே இல்லை. பாருங்க அவரில் ஆல் அவுட்டு கைஸ். என்ன தூங்கிக்கிட்டே இருக்காங்க நைட்டில் ஏசி கோச் வந்தோம். இப்படின்னு கம்பெனியை போத்தாங்க. திருப்பி இப்படின்னு கூட செய்யலை. உடம்பு சரியில்லையா? மேபி எந்திரிச்சதுக்கப்புறம் தான் ரிசல்ட் தெரியும். 2 நாளோட ரிசல்ட் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் கைஸ். ஆனால் வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது கைஸ். கோன்கன் ரயில்வே என்ஜாய் வேறு லெவல். வியூ பார்த்துருக்கேன். கண்டிப்பாக பார்க்கலாம்டா. வியூ பார்க்கலாம். இது போய் தூங்குறது நீ வீட்டுக்கு போய் கூட தூங்குவேன். அது யோசி. அதானே கைஸ் வீட்டுக்கு போய் கூட தூங்கலாம். இது திருப்பி வராது கைஸ். அவன் வந்து இப்போது சிப்ஸ் பிஸ்கட்டில் தான் ஓட்டிக்கிட்டு இருப்பான். நோ அதர் ரிஸ்க். ட்ரெயினில் தானே இருந்தால் நான் யோசித்தேன் இன்றைக்கி தான் ட்ரெயினில் வந்து இந்தியன் ரயில்வேஸில் ஃபுட்டு சரியாக இருக்கும். இந்த ப்ரீமியம் ட்ரெயின்ஸ் தவிர எந்த ட்ரெயினுமே ஃபுட்டு நல்லா இல்லை. வர ப்ரீமியம் ட்ரெயின்லேயும் நல்லா இல்லை. அதனால் ஒன்ஸ் ஒன்றா நீங்கள் ஃபுட்டை நீங்கள் ஓனாக கேரி பண்ணுங்கள். இல்லாட்டி பட்னியாக இருங்க. எதுவுமே வெளியெலாம் சாப்பிட்டு உங்கள் உடம்பை ரிஸ்கில் பண்ணிக்காதீங்க. alright guys, நம்ம ஜேர்னியோட செகண்ட் லாஸ்ட் ஸ்டாப் திருவூர் வந்திருக்கோம் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா 3:25 ஆகுது. அண்ட் வெதர் பாருங்கள் மழை தான். கேரளா ஃபுல்லாக மழை தான் கைஸ். இப்போ எங்கே நீங்கள் போனாலும் கேரளா போனாலும் மழை தான், மகாராஷ்டிரா போனாலும் மழை தான், கோவா போனாலும் மழை தான், கர்நாடகா போனாலும் மழை தான், எங்கே போனாலும் மழை தான். இப்போ பாருங்கள் எல்லாம் உள்ளே உட்காந்துட்ருக்காங்க. இதான் நம்ம கோச். அதுவும் தெரியல உள்ளே இருக்குது. மழை வருது, வேறு ஒன்றும் வரல. ட்ரெயின் ரொம்ப நேரம் நிற்காது. ஆனால் நியாயப்படி 3 மணிக்கு நம்ம வந்து சோர்னூரை ரீச் ஆக வேண்டியது. ஆனால் எங்கேயுமே ரீச் ஆகலை. பாருங்க கைஸ். ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க கைஸ். போயிட்டு போய் ஏதாவது சிப்ஸு ஏதாவது ஒன்று வாங்கணும் கைஸ். ஏதோ ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி தான் இல்லை. நம்ம சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கலாம் ஏதோ. நம்ம வந்து சோனூர் ரீச் ஆக போகிறோம். ஆல்மோஸ்ட் 2 மினிட்ஸில். ட்ரெயின் வந்து ஸ்லோ ஆகிடுச்சு. அதாவது 1 ஹவர் தான் லேட்டு. ஃபஸ்ட்டு 2-3 மணி நேரம் லேட் ஆச்சு. நம்ம கூட சோனூர் போய் நைட் ஆயிடும்னு நினச்சோம். பட் 1 ஹவர் தான் லேட் ஆச்சு. ஆப்போசிட்லேருந்து ஒரு ட்ரெயின் வருது. என்ன ட்ரெயின் இது? இது ஒரு ஷார்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சோனூர் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம் கைஸ். இந்த ஸ்ரீ கங்காநகர் கொச்சூல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் 1 ஹவர் லேட் நம்ம. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் எப்படி போகிறோன்னா காரில் போகிறோம். பாருங்க யானை எப்படி கொண்டு போகிறாங்கன்ட்டு. எங்கள் ஊர் கோயம்புத்தூரில் பாஸ் பண்ணுறாங்க கைஸ். எங்கள் ஊர் கோயம்புத்தூரில் பொம்மை யானையை தான் கூப்பிட்டு போவீங்க. நிஜ யானையை கூப்பிட்டு போகிறாங்க. ரோட்டில் போகிற எங்களுக்கெல்லாம் வம்பு இல்லையா? பாலக்காடில் வந்து ஒரு ஹால்ட் எடுத்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேந்திரம்பழம் சிப்ஸு ஃபேமஸ் போல். ஸோ அந்த நேந்திரம்பழம் சிப்ஸு வந்து இந்த இடத்துல இல்லை. இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு நேச்சர்ஸ் கால் பிரேக் எடுத்திருக்கோம். நேந்திரம்பழம் சிப்ஸ் இங்கே தான் கிடைக்கும். எதுவும் இங்கே தான் கிடைக்கும். என்னமோ
வடக்கஞ்சேரி பக்கத்தில் எங்கேயாவது. ஆனால் லொக்கேஷன் கேரளா. இந்த ஹைவேயில் நம்ம வந்து டீ பிரேக் எடுத்திருக்கோம். கேரளா கோயம்புத்தூர் ஹைவே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூட்டு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சன்செட்டு சன்னே இல்லை மழைனால. பழ பஜ்ஜி ஃபஸ்ட் டைம் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. அண்ட் இங்கே தான் டீ பிரேக் எடுத்துருக்கோம் பாருங்கள். ஃப்ரூட் பேர் ஆப்போசிட்டில் பழ பஜ்ஜி வந்து நல்லா இருக்கு. எல்லாரும் பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்கடா, வீடியோ எண்ட் பண்ணிடுவோம், ட்ரிப் எண்ட் பண்ணுவோம். பாய் சொல்லவே மாட்டியா? நான் சொல்ல மாட்டேன். சரி அப்படியே நீ சொல்லிட்டு பாய் நிரீஷ். சொல்லிட்டான் பாய் காய்ஸ். இந்த vlog இங்கே எண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு கோவா ட்ரிப்பு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. சேனலுக்கு நீங்கள் பிடிச்சா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீட் யூ சூன் இன் நியூ vlog. பாய்.